இப்ப நம்ம பார்க்க போறது மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த மாசி மகத்தை பத்தி தான். வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ராகு கேதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்திருக்களோட இதுல தான் வரக்கூடியது. சோ அன்னைக்கு யார் பிறந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாக்ஷாயினி. பொதுவாகவே மாசி மகம்னா புனித நீராடல் அப்படிங்கிறது தெரியும். மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அது தெரியும். அதே போல இந்த நாள்ல வழிபாடு பண்றதுனால என்ன ஆகும், அந்த சக்தியின் உருவமான அந்த தாக்ஷாயினி தன்னை தியாகம் பண்ணி, அதாவது சுதர்சன சத்துக்கள் மூலமா 51 கூறுகளா வர காரணமான அந்த தாக்ஷாயினி பிறந்த அந்த நன்னாள்ல யார் ஒருத்தர் அம்பாளை மனதார பூஜித்து அம்பாளுக்கு ஒரு விளக்கேத்தி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நம்ம ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த மாசி மகத்தை பத்தி தான். மாசி மகத்தின் சிறப்புகள் என்ன, அன்றைய தினம் பொதுமக்களாகிய நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், நானும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க, மாசி மகத்தோட சிறப்புகள்லாம் என்ன? மாசி மகத்தன்று கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ குரு வணக்கத்தை முதல் பார்த்துடலாம், அதுக்கப்புறமேட்டு அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் போயிடும். குரு வணக்கம் அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குருன்றது வெளியில தேடி கிடைக்கணும். ஆனால் எனக்கு ஈன்றெடுத்த தாயே குருவா இருக்கிறதுனால அந்த குருவோட பொற்பாதத்தை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை கொண்டு இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி மாதா நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்கள் விலகி அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்னும் ஒரு உன்னத பாதையில அவங்க முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ குருவோட அருளால மாசி மகம் நட்சத்திரம் அப்படின்றது கேதுவோடது. கேதுனா ஞானக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கேது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ராகு கேதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்திருக்களோட இதுல தான் வரக்கூடியது. சோ அன்னைக்கு யார் பிறந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாக்ஷாயினி பிறந்திருக்காங்க. ஸோ சிவபெருமானோட முதல் மனைவியான தாக்ஷாயினி. ஏன்னா அந்த அம்பாலோட உடம்பு தான் 51 கூறுகளாகி 51 சக்தி பீடங்கள் உருவாகிறதுக்கான காரணம். ஸோ அந்த தாக்ஷாயினி அப்படின்ற அம்பாலோட அந்த பிறந்த நாள் அப்படின்றதுனால அன்னைக்கு லலிதா சரஸ்வரநாமம் படிக்கிறது, அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றது, இதெல்லாமே நல்ல சிறப்புகள் கொடுக்கும். பெண் குழந்தைகளுக்கு தேவையான வஸ்திரங்கள், வளையல், மருதாணி, கோணு, அப்புறம் முகம் பார்க்கறக்கான இந்த மாதிரி விஷயங்களை பெண் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அந்த வீட்டுக்கு வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கும். புனித நீராடல் பண்றது, அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு புனித நதிகள் ஓடக்கூடிய இடங்கள்ல அப்படி முடியல அப்படின்ற பட்சத்துல நமக்கு புனித நதினா கடல் தான். ஒரு 3 வாட்டி முங்கி பண்ணணும். ஸோ அதே போல சிவபெருமான், முருகப்பெருமான், ஸோ இவங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணலாம். இல்லைன்னா சிருஷ்டி ஒளியில கங்கா தீர்த்தம்னு இருக்கு. அந்த கங்கா தீர்த்தத்தை மனசார வாங்கி அதுல பஞ்சகவிய பன்னீரை கலந்து சிவன் ஆலயத்துக்கு வந்து கொடுத்து அபிஷேகங்கள் பண்ணலாம். சக்தி வழிபாடுகள் ரொம்ப இன்றியமையாது. ஏன்னா சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல தெம்பு இருந்தாதான் எல்லாத்துமே பண்ண முடியும். அந்த சக்தியின் உருவமான அந்த தாக்ஷாயினி தன்னை தியாகம் பண்ணி, அதாவது சுதர்சன சத்துக்கள் மூலமா 51 கூறுகளா வர காரணமான அந்த தாக்ஷாயினி பிறந்த அந்த நன்னாள்ல யார் ஒருத்தர் அம்பாளை மனதார பூஜித்து அம்பாளுக்கு ஒரு விளக்கேத்தி உள்ளன்போட அவளை வந்து தியானிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ரொம்ப சிறப்பு ஜி. இது ஒரு புது இன்ஃபர்மேஷனும் கூட. ஏன்னா தாக்ஷாயணி தேவி பிறந்த நாள் தான் அன்றைக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. குரு வழியில சாய் பாலாஜி அவர்கள் மூலமாக இப்படி ஒரு அற்புதமான தகவல் வந்து பொக்கிஷமான தகவல் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாகவே மாசி மகம்னா புனித நீராடல் அப்படிங்கிறது தெரியும். மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அது தெரியும். அதே போல இந்த நாள்ல வழிபாடு பண்றதுனால என்ன ஆகும்னா, கணவருக்கு ஒரு பிரச்சனைனா மனைவி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நிப்பா, அந்த அந்த தன்மை கிடைக்கும். கண்டிப்பா கணவர் மார்களுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி மனைவி கணவனை விட்டு பேச்சை கேட்காம போனாலும் நிறைய இன்னல்களை சந்திக்கலாம் அப்படின்றதும் இது ஒரு பாடமா எடுக்கலாம். அதனாலதான் அந்த
12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்துல இது மகாமகம் அந்த குளம் இருக்கு பாருங்க, அங்கேயும் போய் இது பண்ணலாம். அங்க நியர்பைல இருக்கவங்க அது பண்ணலாம். ஸோ பித்ருக்களுக்கு மெயினா இது பூஜை பண்ணலாம். ஏன்னா முன்னோர்கள் வழி, அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 51 உடம்புகள் கூறுதான் 51 சக்தி பீடங்கள். அந்த சக்தி பீடங்கள் வழியாதான் மற்ற வழிபாடுகளே நமக்கு இருக்கு. ஸோ அதனால இது வந்து சக்தி பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது நிலாவை நம்ம தெய்வமா வழிபாடு பண்றோம், சூரியனை தெய்வமா வழிபாடு பண்ண, காலமாட சூரிய தெய்வம் பூமாதேவியின் வழிபாடு பண்றோம், பெண்களை வந்து தாயா வழிபாடு பண்றோம். ஸோ நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே, தண்ணீரை கூட நம்ம தெய்வமா தான் பண்றோம். எதனாலன்னா வர்ண பகவான் கொடுக்குற அந்த ஜலம் தான் நமக்கு எல்லாமே. ஏன்னா தண்ணியை வந்து எந்த ஷேப்ல வேணாலும் நம்மள கொண்டு வர முடியும். ஸோ அதனாலதான் சிவபெருமானோட ஜடாமுடியில கங்கை தீர்த்தம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ முழு நம்பிக்கையோட பக்தி சிரதையோட அன்னைக்கு ஒரு 3 தடவை தான் முங்கி எழுச்சிடணும். ஓம் சக்தி 3 தடவை முங்கி எழுந்திருச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணோம்னா அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம். அதே மாதிரி பெண் குழந்தை, ஏதாவது ஒரு பெண் குழந்தைய பார்த்தா அந்த பெண் குழந்தைக்கு தேவையான வஸ்திரம், நான் சொன்ன மாதிரி வளையல், அவங்களுக்கு என்ன இதுக்கு இது தேவையோ அதை கொடுத்தோம்னு சொன்னோம்னா நிறைய மாற்றம். சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவல். இன்றைய தினம் மாசி மகத்தன்று நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். सृष्टि ओली